ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரும் என்றென்றைக்கும் இருக்கிறது. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எரேமியா 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இந்த வேத பகுதியில் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு ஏன் பூமிக்கு வருகிறது, அதாவது பூமியின் மேல் இயற்கை சீற்றங்கள், பேரழிவுகள், யுத்தங்கள் போன்ற காரியங்கள் ஏன் வருகிறது, கொள்ளை நோய் வருகிறது, திடீரென்று ஏதாவது ஒரு தீங்கு வருகிறது, இதற்கு காரணம் என்ன என்பதை குறித்து இந்த வேத பகுதியில் கர்த்தர் சொல்கிற வார்த்தை அவர்களை நம்பியார். கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியினிடத்தில் பேசுகிறார். எருசலேமோ இஸ்ரவேலோ, ஒருவேளை எரேமியா தீர்க்கதரிசி ஜெபித்திருப்பார் கர்த்தரிடத்தில். தேசத்திற்கு தீங்கு வரப்போகிறது என்று கர்த்தர் சொன்னதும் எரேமியா தீர்க்கதரிசியை ஜெபித்திருப்பார். வேண்டாம் சுவாமி, ஜனங்களை காப்பாற்றுங்கள் என்று தீர்க்கதரிசிய விண்ணப்பம் வைத்திருந்தார். எல்லா தீர்க்கதரிசிகளும் பரிசுத்தவான்கள், அவர்கள் அப்படித்தான் செய்வார் அல்லவா? அது போல ஐயா ஜெபித்திருக்கிறார். அதே நிமித்தம் கர்த்தர் அவருக்கு பதில் கொடுக்கிறார். நீங்கள் எருசலேமின் தெருக்களில் போய் திரிந்து பார்த்து, நியாயம் செய்கிற மனிதன் இருக்கிறானா, சத்தியத்தை தேடுகிறவன் உண்டா என்று நீங்கள் போய் தேடி திரிந்து பாருங்கள். அப்படி இருந்தால் நான் அவர்களுக்கு மன்னிப்பேன். அப்படி மனிதன் இருந்தால் நான் எருசலேமுக்கு நான் மன்னிப்பு தருகிறேன் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் எல்லோரும் ஏகமாய் கெட்டு போனார்கள், எல்லாரும் பாவ வழியில் திரிந்து கொண்டு போனார்கள். இதன் ஆழம் பெரியது. பொதுவாக சமுதாயத்தில் மனித வாழ்க்கை என்பது எப்படி இருக்கிறது, மனிதர்கள் எப்படி நாம் வாழ்க்கையை பின்பற்றுகிறோம், சிறு வயது முதல் நாம் நம்மை ஒற்ற ஒரே வயதுடைய பிள்ளைகள் செய்வதையோ, நம் முன்னோர்கள் செய்வதையோ, நம் குடும்பத்தினர் என்னென்ன செய்கிறார்கள், எப்படி பழகுகிறார்கள், எப்படி பேசுகிறார்கள், எல்லா காரியங்களையும் நாம் மற்றவர்களிடம் இருந்து கற்றுக்கொள்கிறோம், அதன்படி வாழ்கிறோம் அல்லவா? அதுபோல பாவங்களையும், அக்கிரமங்களையும், அநியாயங்களையும், துன்மார்க்க செயல்களையும் கற்றுக்கொள்கிறோம். ஒரு மனிதன் தீயவனாய் இருக்கிறான் என்றால் ஒரு பரிசுத்தமான இடத்திலிருந்து ஒரு தீயவன் உருவாவதில்லை. பரிசுத்தமான ஒரு நல்ல குடும்பத்தில் நல்ல பிள்ளைகளை பிறந்து வளருவார்கள். மிகவும் அக்கிரமம் செய்கிறவர்களாய் இருக்க மாட்டார்கள், நற்குணசாலிகளாய் அவர்கள் இருப்பார்கள். கண்டிப்பாக வெளி தோற்றத்தில் இல்லை என்றாலும் கூட நற்குணம் அவர்களிடத்தில் ஒட்டி இருக்கும், நிச்சயமாக இருக்கும். எந்த இடத்திலிருந்து வருகிறோமோ அந்த சுபாவம் இருக்க செய்யும். இயல்பாக ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக இது இயல்பு. மிக தெளிவான ஒரு காரியம் என்னவென்றால், மனிதன் தன்னை சூழ்ந்திருக்கிறவர்களை பின்பற்றுகிறான். ஒருவன் தவறு செய்தால் அவனை பார்த்து இன்னொருவன் தவறு செய்வான், இன்னொருவன் தவறு செய்வான். இப்படி ஒரு சிலர் தவறு செய்தால் அவர்களை பார்த்து எல்லோரும் தவறு செய்யலாம், இதுதான் சுபாவம், இதுதான் இயற்கை என்று மனதில் நிர்ணயித்துக் கொண்டு எல்லோரும் ஏகமாய் கெட்டு போகிறார்கள். ஒருவன் தவறு செய்தால் அதை பார்த்து அவன் செய்கிறானே, நான் செய்தால் என்ன, நான் மட்டும் திறமைசாலி இல்லையா, அவன் பாவம் செய்வதும் திறமையா இருக்கிறான், நானும் அப்படி செய்வேன், எனக்கும் அந்த திறமை இருக்கிறது என்று நிரூபிக்கும்படியாக பாவம் செய்ய போகும். இது அறிவுள்ள செயலா? யோசித்து பார்ப்போம். பாவம் செய்வதில் திறமை என வேண்டி கிடக்கிறது. சுலபமாக எல்லா பாவத்திற்குள்ளும் விழுந்து விடலாம். பரிசுத்தமாய் வாழ்வதற்கும் பாவத்தை விட்டு வெளியே வருவதற்கும் தான் மிகுந்த போராட்டம் போராட வேண்டியது. புரிந்து கொள்ளும். திறமைசாலிகள் என்பவர்கள் பரிசுத்தமாய் வாழ்கிறவர்கள் தான், பாவம் செய்கிறவன் அல்ல. பாவம் செய்கிறவன் இருதயத்தில் துடியாய் துடித்து கொண்டிருக்கான். எந்த பாவத்தையும் செய்து அதனால் அவன் இன்பத்தை அடைய முடியாது. அவன் செய்யும் பொழுதே அவன் இருதயம் பயத்தினால் நிரம்பி இருக்கும். இப்படி எந்த பாவம் செய்தாலும் பாவம் செய்யும் போதும் வலியை தரும், செய்த பின்பும் வலியை தரும், முடிவிலும் நித்திய ஜீவனையும் நமக்கு பிரித்து போக முடியாதபடி செய். இப்படி கர்த்தர் சொல்லுகிறார், எருசலேமின் தெருக்களில் போய் சுற்றி பாருங்கள், அங்கு நன்மை செய்கிறவனும் சத்தியத்தை தேடுகிற மனிதனும்
யாராவது இருக்கிறார்களா என்று பாருங்கள். அப்படி செய்தால் நான் அவர்களை மன்னிப்பேன். எல்லாம் கெட்டு போன பின்பு அதை ஏன் நான் வைத்திருக்க வேண்டும் என்பது போல கர்த்தர் சொல்லுகிறார். எருசலேமில் எல்லாரும் ஒரு சிலர் கூட நல்லவர்களாய் இல்லாமல் கர்த்தருக்கு பிரியமாய் வாழாமல் எல்லோரும் ஏகமாய் கெட்டு போயிருக்கிறார்கள். இதிலிருந்து இன்னொரு காரியமும் ஒரு பரிமாணம் நமக்கு புரிகிறது. கர்த்தர் மனிதன் பாவம் செய்யும் பொழுது அவனுக்கான வாய்ப்பாக முழுவதும் கெட்டு போகும் அளவிற்கு அவனை பொறுமையாக காத்து கொண்டிருக்கிறார். அதாவது ஒரு மனிதன் திருந்துவதற்கான வாய்ப்பு. ஒரு மனிதன் பாவம் செய்வதில் 100 படி ஏறினால் முழுமையான பாவம் முடிகிறது என்றால் ஒவ்வொரு படியும் அவன் ஏறிக்கொண்டே இருக்கிறான். மாடிப்படி ஏறுவது போல ஏறிக்கொண்டே இருக்கிறான். கர்த்தர் அவனை தடுக்காமல் பார்த்து கொண்டிருக்கிறார். தடுத்தால் அவன் கேட்க மாட்டான். அது அவனுடைய உரிமையா இருக்கிறது. நீ பாவம் செய்தும் வாழலாம், பரிசுத்தமாயும் வாழலாம். அது கர்த்தர் மனிதனுக்கு கொடுத்த உரிமை. அப்படி இருக்க அவன் படி ஏறி போகும்போது எந்த படியிலாவது 100 படி இருக்கிறது பாவத்தில் முழுமை அடைவதற்கு என்றால் எந்த படியிலாவது அவன் நின்றுவிட மாட்டானா, இறங்கி வந்துவிட மாட்டானா, இதோடு அந்த பாவத்தை விட்டு விட்டு திரும்பி வந்துவிட மாட்டானா என்று கர்த்தர் காத்திருக்கிறார் நமக்காக. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? முதல் படி, 2ஆம் படி, 3ஆம் படி என்று ஏறிக்கொண்டே போய் 100% ஒரு மனிதன் ஏறிவிட்டான் என்றால் இவன் இனி திருந்த வாய்ப்பில்லை என்று கர்த்தர் அவனை தண்டித்து அவனை அழித்து போடுகிறார். அவனுக்கு அழிவு அப்பொழுதுதான் வருகிறது. அவன் 100 படி ஏறும் வரைக்கும் கர்த்தர் பொறுமையோடு காத்திருக்கிறார். எந்த படி நிலையிலாவது 10வது படியிலாவது 25வது படியிலாவது 5வது படியிலாவது 50வது படியிலாவது அவன் இறங்கி வந்து விட மாட்டானா? 99 படிகள் ஏறிவிட்டாலும் கடைசியிலாவது இதோடு நிறுத்திவிட்டு இறங்கி விட மாட்டானா? இன்னும் ஒரு படி இருக்கிறது அல்லவா பரிசுத்தம் என்று காத்திருக்கிறார். அந்த அளவுக்கு கர்த்தர் வாய்ப்பை கொடுக்கிறார் மனிதனுக்கு. இது கர்த்தருடைய இரக்கத்தையும் கிருபையையும் காட்டுகிறது. இரக்கப்பட்டு இப்பொழுதாவது நின்று விடலாமே. வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்க மாட்டார் அந்த நேரத்தில் கர்த்தர். பல மனிதர்கள் மூலமாக கர்த்தருடைய ஊழியர்கள் மூலமாக பாவம் செய்யாதே பாவம் செய்யாதே என்று மற்றவர்கள் மூலமாக எச்சரிக்கை கொடுத்து கொண்டே இருப்பார் ஒவ்வொரு படிநிலையிலேயும். அதை கேட்ட பின்பும் இருதயத்தை கடினப்படுத்தி அவன் 100 படிகளையும் ஏறுகிறவன் தான் அழிக்கப்படுகிறான். ஏதாவது ஒரு நிலையில் 100 படியில் ஏதாவது ஒரு நிலையில் ஒருவன் மனம் திரும்பி நின்றுவிட்டு அதோடு கீழே இறங்க தொடங்கி விட்டான் என்றால் அவனுக்கு பாவ மன்னிப்பை கொடுத்து கர்த்தர் மீட்டுக் கொள்கிறார். அவன் பாவங்களுக்கு ஏற்ற ஒரு நியாயத்திற்கு வரும் ஒரு துன்பம் வரும். ஆனாலும் அவன் ஜீவன் காக்கப்படும். இந்த உலகத்திலும் அவன் உயிர் காக்கப்படும். பரலோகத்திற்கும் சென்றடைய முடியும். பாவ மன்னிப்பை கர்த்தர் கொடுத்து விடுவார். இப்படிதான் கர்த்தர் செய்கிறார். அவர் எவ்வளவு நல்லவர். 99 படிகள் ஏறினவனாய் இருந்தாலும் ஒரு படி ஏறாமல் நின்று விட்டு கர்த்தரிடத்தில் மனம் திரும்பி இறங்கி விட்டால், இந்த பாவத்தை செய்யாமல் விட்டு விட்டால், அந்த இருதயத்தில் பரிசுத்தம் உண்டாகி விட்டால், அது முளைக்க தொடங்கி விட்டால், கர்த்தரால் அந்த மனிதனை தொடர்ந்து வழி நடத்தி பரிசுத்தத்தை வளர்த்து பரிசுத்தம் வந்து செடி போல மரம் போல வளர வைத்து வார்த்தைகளை கொடுத்து ஊழியர்களை அனுப்பி அந்த மனிதனை உருவாக்கி பரிசுத்தவானாக்கி கர்த்தர் மீட்டுக் கொள்கிறார். பரலோகத்திற்கு பரிசுத்தவான்கள் தான் போக முடியும். அந்த பரிசுத்தவான்களை ஆயத்தப்படுத்துவதை இப்பொழுது இந்த உலகத்தில் பரிசுத்த ஆவியானவர் செய்கிற வேலையாயிருக்கிறது. தம்முடைய பிள்ளைகளை பரிசுத்த வழியில் வழி நடத்துவது. ஆதலால் நாம் எந்த பாவம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை வேதத்தை படித்து ஆராய்ந்து தெரிந்து கொண்டு அதிலிருந்து விடுபட நாம் முயற்சி செய்ய வேண்டும். அதை விட்டுவிட வேண்டும். இதுவரைக்கும் செய்ததை பற்றி நினைத்து வேதனைப்பட்டு மனம் திரும்பி அதை தூக்கி எறிந்து விட வேண்டும். இனி என் வாழ்க்கையில் இந்த பாவத்திற்கு இடமில்லை. நான் போய் பேச மாட்டேன், திருட மாட்டேன், ஏமாற்ற மாட்டேன், கண்களை நிச்சயக்கு இடம் கொடுக்க மாட்டேன், மாம்சத்தை நிச்சயக்கு இடம் கொடுக்க மாட்டேன், எந்த பாவத்தையும் செய்ய மாட்டேன் என்று எல்லா பாவங்களையும் விட்டு ஒழிக்க வேண்டும். கர்த்தரையே தெய்வமாய் கொண்டு அவருடைய பரிசுத்த பாதங்களை தினந்தோறும் தொழுது கொண்டு முழு அன்பையும் அவருக்கு செலுத்தி முழு நம்பிக்கையும் அவரிடத்தில் காட்டி நாம் அவரோடு இணைந்து வாழ்வோம். அப்பொழுது சமாதானமும் சந்தோஷமும் நிறைந்திருக்கும்.
பரிசுத்தம் பெருகியிருக்கும், பரலோக ராஜ்யம் நம்மை சூழ்ந்திருக்கும். இந்த சூழ்நிலையில் எருசலேமில் அக்கிரமங்கள் பெருகி முழுமை அடைந்து விட்டது. மனிதர்கள் யாரும் சத்தியத்தை தேடுகிறவர்கள் இல்லை என்ற நிலை வந்தபொழுதுதான் கர்த்தர் இப்படி தீர்க்கதரிசியிடம் பேசியிருக்கிறார். அவர்கள் அது மட்டுமல்ல, சத்தியத்தை தேடாமல் இருந்தது மட்டுமல்ல, பொய்யானையிட்டிருக்கிறார்கள். பொய்யாய் ஆணையிட்டு, கர்த்தர் பேரில் பொய்யாய் ஆணையிடுவது, பொய் சத்தியம் பண்ணுவது, செய்யாததை பொய்யாய் சத்தியமாய் நான் செய்தேன் என்று சொல்வது, கொஞ்சம் கூட கர்த்தர் கூடாதுங்கிற பயம் இல்லாமல் கர்த்தரோடு, அதாவது மனித வார்த்தைகள் மிகவும் முக்கியமானது. சத்தியத்தை மீறக்கூடாது, சத்தியம் என்று சொல்லவே கூடாது, சத்தியம் பண்ணாது என்று வேதம் சொல்கிறது. இவர்களோட பொய் சத்தியம், கர்த்தர் பேரில் பொய் சத்தியம் பண்ணியிருக்கிறார். இது எவ்வளவு பெரிய கர்த்தாவே, உம்முடைய கண்கள் சத்தியத்தை அல்லவா நோக்குகிறது. இந்த இடத்தில் சத்தியம் என்ற வார்த்தைக்கு போல உண்மை என்று பெறும். கர்த்தாவே, உண்மையை நீர் விரும்புகிறீர், அதல்லவா நீர் தேடுகிறீர். எங்கு உண்மை இருக்கிறது, யார் உண்மையாய் இருக்கிறார்கள் என்று நீர் தேடி பார்க்கிறீர். நீர் அவர்களை அடிக்கிறீர், அவர்கள் அக்கிரமம் செய்கிறார்கள், நீர் அவர்களை அடிக்கிறீர். பல துன்பங்களையும் பல தண்டனைகளையும் கர்த்தர் கொடுக்கிறார். அவர்கள் செய்வது தவறு என்பதை உணர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் தண்டிக்கிறார். ஆனாலும் அவர்களுக்கு நோகாது. எவ்வளவுதான் தண்டனையை பெற்றாலும் அவர்கள் அதை புரிந்து கொள்வதில்லை என்று சொல்லலாம், அல்லது அவர்கள் அதை தண்டனையாய் ஏற்றுக்கொள்வதில்லை. அவர்களை நிர்மூலமாக்குகிறீர், ஆனாலும் புத்தியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்கிறார்கள். இந்த 100 படி என்று பார்த்தோம் அல்லவா? இந்த படிகளை ஒரு மனிதன் பாவம் செய்து கொண்டு போகிறான், அந்த 100 படிகள் அடையவில்லை, போய்கொண்டிருக்கிறான். 20, 30 என்று 25 என்று போய்கொண்டிருக்கிறார். அப்பொழுது கர்த்தர் சும்மா இருக்க மாட்டார். அவர் பல உபதேசங்களை கொடுக்கிறார். பல நேரங்களில் மனிதனை எச்சரிக்கை செய்கிறார். நீ செய்தது தவறு என்று அவனுக்கு எச்சரிக்கை கொடுக்கிறார். ஆனால் அந்த மனிதன் ஏற்றுக்கொள்ளாமல் பாவம் செய்து கொண்டே போய்கொண்டே இருக்கிறான். 10, 20, 50 என்று போய்கொண்டே இருக்கிறான். இந்த நிலையில் கர்த்தர் என்ன செய்கிறார்? அவனுக்கு ஒரு அடியை கொடுக்கிறார், லேசான ஒரு துன்பம். அது நிமித்தம் அவன் புரிந்து கொள்ளட்டும் என்று. அதற்கும் அவன் கடினப்பட்டு, இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு கேட்காமல் தவறு செய்து கொண்டே இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெரிய அடியை கொடுக்கிறார். ஏதாவது துன்பத்தை வாழ்க்கையில் அனுமதிப்பார். ஒரு பஞ்சம், பற்றாக்குறை, பணம் பற்றாக்குறை போன்றவை வரலாம், அல்லது சண்டை சச்சரவுகள் போன்றவை வரலாம், அல்லது நோய்கள் போன்றவை, கொலை நோய்கள் போன்றவை ஏதாவது வரலாம். இப்படி எதையாவது கொடுத்து அதன் மூலம் அவன் மனம் திருந்துகிறானா என்று கர்த்தர் பார்ப்பார். இப்படி எதை செய்தாலும் அதை இவர்கள் பொருட்படுத்திக் கொள்வதில்லை. அதாவது இது நம்முடைய தவறு, செய்தோம், அதனால் நமக்கு இது வந்திருக்கிறது என்று ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஒரு மனிதனுக்கு சுகர் வருகிறது என்று வைத்துக் கொள்வோம். ஐயோ, நான் தவறு செய்து விட்டேன், அதனால் எனக்கு இந்த வியாதி வந்தது, கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்ற உணர்வு வருவதில்லை. அதோ அந்த வீட்டில் அவர்களுக்கு சுகர் இருக்கிறது, இதோ இந்த வீட்டில் அவர்களுக்கு சுகர் இருக்கிறது, எல்லோருக்கும் வருகிறது, நமக்கும் வந்திருக்கிறது என்று ஏற்றுக்கொள்வது. நாம் செய்த தவறை உணர்வதில்லை, அதை விட்டு திருந்துவதும் இல்லை. இப்படி மனிதர்கள் இருந்திருக்கிறார்கள், இன்றும் இப்படிதான் இருக்கிறார்கள். நமக்கு ஏன் இந்த பிரச்சனை வந்தது, நமக்கு ஏன் இந்த துயரம் வருகிறது, நாம் என்ன தவறு செய்தோம் என்று நம்மை நாம் ஆராய தொடங்கினால், நம் தவறுகளின் நிமித்தம்தான், நம் பாவங்களின் நிமித்தம்தான் நமக்கு நியாயத்திற்கு வருகிறது என்பதை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு அதை ஆராய தொடங்கினால் நமக்கு புரிந்துவிடும் என்ன தவறு செய்தோம் என்று. அப்படியானால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துவார். உடனே அந்த பாவத்தை விட்டு மனம் திரும்பினால் நாம் பரிபூர்ண சுகமடைய முடியும். மனம் திரும்பி விட்டால் கர்த்தர் மன்னித்து நம்மை விடுதலையாக்குவார். அவர் பாதத்தில் விழுந்து ஜெபித்தால் நிச்சயம் நம்மை விடுதலையாக்குவார். இதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி எத்தனை துன்பம் வந்தாலும் எல்லோருக்கும் வருகிறது, அவர்களுக்கும் துன்பம் வந்தது, அவர்களுக்கும் அந்த பிரச்சனை இருக்கிறது, எல்லோருக்கும் வருவதுதான், எல்லா துன்பத்தையும் அனுபவித்துதான் தீர வேண்டும், அனுபவித்துக் கொண்டு போக வேண்டியதுதான் என்று பேசிக்கொண்டு அந்த துன்பத்தை ஏற்றுக்கொண்டு வாழ பழகி கொள்கிறார்களே தவிர மனம் திரும்ப மாட்டோம் என்கிறார்கள். அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்துகிறார்கள். நாங்கள் இப்படிதான் இருப்போம், என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, நாங்கள் செய்யும் பாவத்தை செய்து கொண்டுதான் இருப்போம், அதையெல்லாம் விட்டு விலக முடியாது என்று கர்த்தருக்கு விரோதமாக இருதயத்தை கடினப்படுத்துகிறவர்களாய்
மனிதர்கள் இருக்கிறார்கள். அநேகம் பேர் இப்படிதான் தங்கள் முகங்களை கல்மலையை போல, ஒரு கல்லால் ஆன மிகப்பெரிய மலை இருக்கிறது, அந்த மலையை போல கெட்டியாக்கி உறுதிப்படுத்தி கொண்டு நாங்கள் திருந்த மாட்டோம், அப்படித்தான் இருப்போம் என்று பிடிவாதம் பிடித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டு மனம் திரும்பாமல் போகிறார்கள். அப்பொழுது நான் இப்படியெல்லாம் இவர்கள் செய்வதை பார்த்து, பாவம் செய்தார்கள், பாவத்தில் வளர்ந்து கொண்டே போகிறார்கள். எச்சரிப்பை குறித்து பார்த்தேன். கர்த்தர் எச்சரிக்கிறார், இதை செய்யாதே அதை செய்யாதே என்று ஊழியர்கள் மூலமாய் எச்சரிக்கிறார். ஆனாலும் யூதா கோத்திரத்தாரும் எருசலேமின் குடிகளும் பாவம் செய்து கொண்டே இருந்தார்கள். எச்சரிப்பை தீர்க்கதரிசிகள் மூலமாய் சொல்லி அதை கேட்டும் திருந்தவில்லை, அதை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. இப்படி செய்கிறார்களே என்று கர்த்தர் தண்டனையை கொடுக்கிறார். சில துன்பங்கள் வருகிறது, அப்பொழுதும் அவர்கள் திருந்த பாடில்லை. சரி, இவர்கள் தான் இப்படி திருந்தவில்லையே என்று கர்த்தர் பெரியோர்களை பார்த்து பேசுகிறார். பெரியோர்கள், தேசத்தில் இருக்கிற வயதில் மூத்தவர்கள், அவர்களிடம் போய் கர்த்தர் பேசுகிறார். அப்பொழுது நான், இவர்கள் நீசராமே, இந்த இள வயதுள்ளவர்கள் நீசராய் கேவலமானவர்களாய் இருக்கிறார்கள், தாழ்ந்த மனநிலை உடையவர்களாய் இருக்கிறார்கள். அப்படி என்றால் கீழ்த்தரமான குணங்களை உடையவர்களாய் இருக்கிறார்கள். இவர்கள் இப்படி இருக்கிறார்களே, இவர்கள் மதியற்றவர்கள், அறிவில்லாமல் இருக்கிறார்கள். இவர்களுக்கு அறிவில்லை, புத்தி இல்லை, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் அவருடைய நீதி நியாயத்தை கற்றுக்கொள்ளாமல் இப்படி இருக்கிறார்களே என்று பெரியோர்களிடத்தில் கர்த்தர் போகிறார். சிறியவர்கள், உள்ளவர்கள் இப்படி செய்வதனால் பெரியோர்களிடத்தில் போய் பேசலாம் என்று அவர்களிடத்தில் கர்த்தர் போய் பேசுகிறார். தீர்க்கதரிசிகள் மூலமாக பெரியோர்களிடத்தில் பேசுகிறார். அவர்களிடத்தில் கர்த்தர் சொல்லும் பொழுது பெரியோர்களுக்கு தெரியும், கர்த்தருடைய வழிகளையும் கர்த்தருடைய செயல்களையும் அறிந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியும், அவர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள் என்று நான் சொன்னேன். கர்த்தருடைய வழியையும் கர்த்தருடைய நியாயத்தையும் பெரியோர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள் என்று நான் சொன்னேன். அப்படி கர்த்தர் சொல்லி அவர்களிடம் போய் பேசுகிறார். அப்பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தங்கள் நுகத்தடியை முறித்து போட்டு கட்டுகளை அவிழ்த்து விட்டார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இதன் பொருள் என்னவென்றால், பெரியோர்கள் அடுத்த தலைமுறையினரை வழிநடத்த வேண்டியவர்கள். நீதி நியாயத்தை சொல்லி கர்த்தருடைய வார்த்தைகளையும் நியாயங்களையும் சொல்லி கொடுத்து அவர்களை வழிநடத்த வேண்டியவர்கள். அப்படி இருக்க அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பெரியோர்கள் இளையவர்களை வழிநடத்தவில்லை. நீங்கள் எப்படியாவது பொங்கல் என்று விட்டு விட்டார்கள். நுகத்தடியை முறித்து போட்டார்கள், கட்டுகளை அவிழ்த்து விட்டார்கள். அடுத்த தலைமுறையினரை எப்படி வேண்டுமென்றாலும் திரியுங்கள் என்று விட்டு விட்டார்கள். இவர்கள் எதையும் கண்டு கொள்ளவில்லை. அப்படி என்றால் சிறியவர்களும் கெட்டு போனார்கள், பெரியவர்களும் கண்டு கொள்ளவில்லை. இப்படிப்பட்ட நிலை ஏற்படுகிறது. கர்த்தர் மிகவும் வேதனைப்படுகிறார். கர்த்தர் எப்படியாவது மனிதனை காப்பாற்றதான் எல்லா நேரங்களிலும் முயற்சி செய்கிறார். ஆனால் மனித இனமாகிய நாம் அடங்காத ஜென்மமாய் இருக்கிறோம். அடங்குவதே இல்லை, கர்த்தருக்கு கீழ்ப்படிவதே இல்லை. நான் 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 என்று தலையை உயர்த்தி கொண்டு திரியவே விரும்புகிறோமே தவிர நீதி என்ன, நியாயம் என்ன? ஒரே ஒரு நீதியை மட்டும் மனதில் உணர்ந்து கொண்டால் போதும். அது என்னவென்றால், நம்மை படைத்த சிருஷ்டிகருக்கு நாம் சொந்தக்காரர், அவருக்கு கீழ்ப்படிய கடமைப்பட்டிருக்கிறோம். அதுதான் நீதி. மனிதனால் ஒரு விளக்கை கண்டுபிடிக்க முடிந்தது, எல்இடி லைட், டியூப் லைட், இப்படிப்பட்ட பொருள்களை கண்டுபிடிக்க முடிந்தது. அதை கண்டுபிடித்து நாம் என்ன செய்கிறோம்? நாம் பயன்படுத்துகிறோம். எப்பொழுது ஆன் செய்கிறோமோ அப்பொழுது எரிகிறது, ஆஃப் செய்யும் போது அணைந்து விடுகிறது. ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், கிரைண்டர், நாம கண்டுபிடித்த பொருள்கள் இவைகள் எல்லாம் நாம் எப்பொழுது என்ன வேலை சொன்னாலும் அதன்படி அது செய்கிறது. அது தானாக என் இஷ்டப்படிதான் நான் வேலை செய்வேன் என்றால், வாஷிங் மிஷினில் போட்டு துணியை துவைக்க நாம் பட்டனை திருத்தினால், அது நான் இன்னும் 1 மணி நேரம் கழித்துதான் துணி துவைப்பேன், இப்பொழுது செய்ய மாட்டேன் என்று நம்முடைய பிள்ளைகள் அடம் பிடிப்பது போல அடம் பிடித்தால் நமக்கு எப்படி இருக்கும்?
எரிச்சல் வரும். ஒரு நிமிடம் ஆணாகவில்லை என்றாலும் என்ன இது ஆணாகவில்லையே என்று நமக்கு கோபம் வரும் அல்லவா? யோசித்து பாருங்கள். நம்மால் படைக்கப்பட்ட பொருள்கள் நமக்கு சொன்ன பேச்சை கேட்கிறது. கர்த்தரால் படைக்கப்பட்ட நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிவது நியாயம் அல்லவா? நீதி அல்லவா? நம்முடைய வீட்டில் நாம் ஃப்ரிட்ஜ் வாங்கி வைக்கிறோம். அது நம் வீட்டில் இருக்கிறது. நமக்கு பயன்படுகிறது. நமக்கு சொந்தமா இருக்கிறது. அதுதானே நீதி. நாம் பணப்பொருள் கொடுத்து வாங்கி இருக்கிறோம். அது நம்முடையது. அடுத்தவர்கள் வந்து நம் வீட்டில் ஃப்ரிட்ஜை பயன்படுத்தால் நமக்கு என்ன சொல்வோம்? நீ என்ன என்னுடையதை தொடுகிறாய் என்று சொல்வோம் அல்லவா? அதே போல கர்த்தர் கேட்டது தப்பா? கர்த்தர் படைத்தார், மனிதனை படைத்தார். அவர் சிருஷ்டிகர், நாம் சிருஷ்டிப்பு. அவருக்கு சொந்தமானவர்கள். நாம் அவரை தொழுது கொள்ள வேண்டும், அவரை வணங்க வேண்டும். அவரை விட்டு பொல்லாதவனை போய் சாத்தானை வணங்கினார். அவன் வந்து நம்மை பயன்படுத்தினால், அவன் வேலைக்கு தக்கதாய் பாவம் செய்ய நம்மை பயன்படுத்தினால் அவருக்கு கோபம் வரக்கூடாதா? இது என்ன நியாயம்? நியாயமா இருக்கிறதா? யோசித்து பாரு. அவன் என்ன சொல்லுவான்? நீ என்னுடையவள், நான் சொல்வதை கேள் என்று போய் பித்தலாட்டம் எல்லா தீய குணங்களையும் நமக்கு கற்றுத் தருகிறார். அதை கேட்டுக்கொண்டு நாம் அப்படியே செய்து கொண்டிருக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளலாம். பாவம் செய்து கொண்டு பாவ வழியில் வாழ்ந்து கொண்டிருந்தால் கர்த்தருக்கு கோபம் வராதா? நான் அல்லவா உன்னை படைத்தேன், நான் அல்லவா உன்னை சிருஷ்டித்தேன், என்னுடைய திட்டத்தின்படி நீ படைக்கப்பட்டிருக்கிறாய். உனக்கென்று நான் இத்தனை பொறுப்புகளை வைத்திருக்கிறேன் செய்வதற்கு. நான் சொல்வதை செய்வதை விட்டுவிட்டு நீ போய் அவனுக்கு பொல்லாதவன் சொல்வதை கேட்டுக்கொண்டு அவன் இஷ்டப்படி இருந்து கொண்டு சுற்றி கொண்டு அவன் பேச்சை கேட்டுக்கொண்டு அவனுக்கு அடிமையா இருக்கிறாயா? அவன் போகும் இடத்திற்கே நீயும் போய் தொலை என்றுதான் நம்மை பாவம் செய்கிறவர்களை அக்னி கடலுக்கு அனுப்புகிறார். இதை நாம் தவறு என்று சொல்ல முடியுமா? ஏன் இப்படி செய்வீர் ஆண்டவரே என்று கேட்க முடியுமா? நியாயம் எங்கே இருக்கிறது? நீதி எங்கே இருக்கிறது? கர்த்தர் நமக்கு பரலோகத்தில் சேர்ப்பார் அல்லது அக்னி கடலில் சேர்ப்பார் என்பதை குறித்து கூட நாம் யோசிக்க தேவையில்லை. ஒரே ஒரு எண்ணம் மனதில் நமக்கு இருக்கட்டும். நம்மை சிருஷ்டித்தவர் அவர். இந்த சரீரம், ஆவி, ஆத்மா எல்லாவற்றையும் அவர் படைத்திருக்கிறார். அவருடைய சொத்து நாம். அவருக்கு பயன்படுவதே நியாயம். அதுதான் நீதி. நாம் மறுவாழ்வில் என்ன ஆக போகிறோம் என்று கூட யோசிக்க தேவையில்லை. இவ்வுலகத்தில் இருக்கும் வரைக்கும் அவர் பேச்சுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டியது நம்முடைய கடமை அல்லவா? நம் கண்களை உருவாக்கியவர், நம் மூச்சு காற்றை உருவாக்கியவர், நமக்கு பேசும் திறனை கொடுத்தவர், நம் இருதயத்தை துடிக்க வைத்தவர், நம் மூளைக்கு சிந்தனையை கொடுத்தவர், நம்மை இந்நாள் வரை ஆரோக்கியமாய் வைத்து நமக்கு உயிரை வைத்து வைத்திருக்கிறவர், நம் ஜீவனை எடுக்காமல் உயிருள்ள ஒரு மனுஷனாக வைத்து வைத்திருக்கிறவர் அவர் அல்லவா? அப்படி இருக்க அவருக்கு சொந்தமான நாம் அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டியதும் நீதியா இருக்கிறது. அது நித்திய ஜீவனுக்காக நாம் அப்படி பின்பற்ற வேண்டும் என்று கூட சொல்லக்கூடாது. அது கூட சரியான முறை அல்ல. எங்கு போகிறோம் என்பது கூட முக்கியம் அல்ல. கர்த்தருக்கு நாம் கீழ்ப்படி வேண்டும். அவர் நம்மை படைத்தார் என்ற ஒரு காரணமே போதும். அவர் படைத்தவர், அவருக்கு சொந்தமாய் நடக்க வேண்டும். அவருக்கு நாம் கீழ்ப்படிந்து அடங்கி நடக்க வேண்டும் என்பதே நீதியாயிருக்கிறது. அப்படி செய்கிறவர்களுக்கு பெயர் தான் நீதிமான்கள். அதுதான் ஒரு நார்மல் சாதாரண வாழ்க்கை. உயர்ந்த வாழ்க்கையில சாதாரண வாழ்க்கை. உயர்ந்த வாழ்க்கை என்றால் அதற்கு மேலாக நாம் கர்த்தருக்கு செய்ய வேண்டும். கர்த்தருக்கு பிரியமாய் நாம் அதிகமாய் நடந்தால் அது மேன்மையானது காரியம். யோசித்து பார்ப்போம். நம்மை நாமே நிதானித்துக் கொள்வோம். கர்த்தருக்கு பிரியமாய் நாம் நடக்க வேண்டியது நீதியாய் இருக்கிறது. கீழ்ப்படிதல் நீதியாய் இருக்கிறது. அந்த நீதியை ஏற்றுக்கொள்கிறவன் நீதிமான். யோசித்துப்போம். இப்படி சிறியவர்களும் பாவம் செய்ய அவர்களை திருத்த வேண்டிய, வழி நடத்த வேண்டிய, நல்ல பாதையில் கர்த்தருக்கு பிரியமான வழியில் நடத்த வேண்டிய பெரியோர்களும் கண்டிக்காமல் விட்டு விட்டார்கள். இப்படிப்பட்ட நிலையில் கர்த்தர் என்ன செய்கிறார்? அவர்களை பொல்லாப்புக்கு விட்டு கொடுத்து அழித்து போடுகிறார்.
காட்டிலிருந்து சிங்கம் புறப்பட்டு வந்து அவர்களை அடித்து போடுவது போல, வனாந்தரத்தில் இருந்து வந்த சிவிங்கிகள் அவர்களை பீறி போடுவது போல, அப்படி என்றால் நகங்களால் கிழித்து அவர்கள் சரீரங்களை பீத்து போடுவது போல, ஒட்டக சிவிங்கி அவர்கள் பட்டணங்களின் மேல் நோக்கமாய் வனாந்தரத்தில் உள்ள ஓநாய்கள் பீறி போடும், அப்படி என்றால் அவர்களை கிழித்து போடும் என்று பொருள். சிவிங்கி அவர்கள் பட்டணங்களின் மேல் நோக்கமாய் இருக்கும். பட்டணத்தில் இருந்து புறப்படுகிறவன் எவனும் பீறப்படுவான். அப்படி என்றால் கிழித்து, அதாவது நெகங்களினால் சிங்கம் மனிதனை வேட்டையாடுவது போல, பீறி போடுதல் என்றால் நகங்களால் கிழித்து சரீரத்தை பீத்து போட்டு விடுவது, சுத்தமாய் கொலை செய்து சின்னாபின்னப்படுத்துவது. இப்படி மிருகங்கள் ஒன்றை ஒன்று அடிக்கும் அல்லவா, அப்படி நடக்கும் என்று. இதன் பொருள் வேறு. அதாவது இதன் ஆவிக்குரிய பொருள் என்னவென்றால், மிருகங்கள் ஒன்றை ஒன்று பட்சிப்பது போல, சிங்கம் இவைகள் எல்லாம் மற்ற மிருகங்களை எப்படி பிடித்து வேட்டையாடி இரையை எடுத்துக்கொள்ளுமோ அது போல மற்ற தேசத்தார், புறதேசத்து ஜனங்கள் வந்து, தீயவர்கள் எதிரிகள் வந்து யூதா மேலும் எருசலேமின் குடிகளின் மேலும் அவர்களை நொறுக்கி பட்சித்து போடுவது போல துன்பப்படுத்துவார்கள். பலரை கொன்று போடுவார்கள், பலரை துன்பப்படுத்துவார்கள், கொடுமைப்படுத்துவார்கள், சித்திரவதை செய்து கொள்வார்கள், சிலரை சிறைப்படுத்திக் கொண்டு போவார்கள். இப்படியெல்லாம் நடக்கும் என்று எரேமியா தீர்க்கதரிசி 2400 வருடங்களுக்கு முன்பாக எழுதி வைத்தார். இவருடைய வாழ்நாளிலேயே இது நடந்தது. அவர்கள் மீறுதல்கள் பெருகி அவர்கள் சீர்கேடுகள் அதிகரித்தது. மீறுதல்கள் பெருகிற்று. கர்த்தருடைய வார்த்தையை மீறி மீறி நடந்தார்கள். அவர்களுடைய சீர்கேடுகள் அதிகரித்தது. அப்படி என்றால் இப்படிதான் வாழ வேண்டும் என்ற அந்த சீரான முறை அவர்களிடத்தில் இல்லாமல் எல்லாவற்றையும் தவறாக செய்து அவர்கள் அக்கிரமத்தில் பெருகி போனார்கள் என்று பொருள். இந்த நிலை ஏன் வருகிறது? இவர்கள் இவ்வளவு கொடூரமாய் கர்த்தரை கனப்படுத்தாமல், கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் தங்கள் இஷ்டப்படி இப்படியாக வாழ்ந்தார்கள். அதனால் கர்த்தரிடத்தில் கோபாக்கினியை பெற்றுக் கொண்டார்கள். இப்படி செய்திருக்கும் பொழுது இவைகளை எல்லாம் நான் மன்னிப்பது எப்படி? அவர்கள் மனம் திரும்பவும் இல்லை. இவர்கள் சீர்கேட்டில் பெருகிக் கொண்டே இருக்கிறார்கள். நான் இவர்களை எப்படி மன்னிப்பது என்று கர்த்தர் கேட்கிறார். உன் பிள்ளைகள் என்னை விட்டுவிட்டு, தெய்வமாகிய என்னை விட்டுவிட்டு தெய்வம் அல்லாத தங்களுக்கு தாங்களே புதிய புதிய தெய்வங்களை உருவாக்கி கொள்கிறார்கள். புதிய புதிய காரியங்களை உருவாக்கி அதுதான் தெய்வம் என்று வழிபட தொடங்குகிறார்கள். என்னை விட்டுவிட்டு போய்விட்டார்கள். எருசலேமியர், யூதாவின் குடிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் திருப்தியாக்கின அவர்கள் விபச்சாரம் பண்ணி விபச்சாரியின் வீட்டில் கூட்டம் கூடுகிறார்கள் என்று சொல்லுகிறார். இதன் பொருள் என்ன? நான் அவர்களை காப்பாற்றி மீட்டு கொண்டு வந்து எனக்கு ஜனமாக வைத்துக் கொண்டேன். அவர்கள் என் வார்த்தைகளை கேட்டு நடப்பேன் என்று உடன்படிக்கையும் செய்தார்கள். ஆனால் அதை கடைபிடிக்காமல் ஒழுக்கமற்ற வாழ்க்கை வாழ்ந்தார்கள், பாவ வாழ்க்கை வாழ்ந்தார்கள், கற்பனை தவறின வாழ்க்கை வாழ்ந்து தவறான பெண்களின் வீட்டில் குடியிருந்து கூட்டம் கூடினார்கள் என்றால் எல்லா திட்டமிடுதல்கள், தந்திரமான செயல்கள், பாவ செயல்களை செய்தார்கள். தீயவர்கள் பாவிகளின் வீட்டில் சேர்ந்து கொண்டு, ஒன்றாய் கூடிக்கொண்டு பாவிகளின் கூட்டத்தோடு சேர்ந்து கொண்டு அநேகம் பாவங்களை செய்தார்கள். பலருக்கு தீமையை வருவித்தார்கள். அவர்கள் கொழுத்த குதிரைகளைப் போல காலையிலேயே எழும்பி அதிகாலையில் எழும்பி கொழுத்த குதிரைகளைப் போல, நன்கு வளர்ந்த செழிப்பான குதிரைகளைப் போல அவனவன் தன் தன் அயலானுடைய பெண் ஜாதியில் பின்னாலே கணக்கிறான். இது எப்படிப்பட்ட பாவமா இருக்கிறது? இது வேசித்தன ஆவியில் செயலாய் இருக்கிறது. இதை எழுதப்பட்ட காலம் 2400 வருடங்கள் முடிந்து விட்டது. அதற்கு முன்பு எழுதப்பட்ட வசனங்கள் இது. இதில் தெளிவாய் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்தில் கர்த்தர் வேசித்தன ஆவியில் செயல்பாடுகளை நமக்கு சொல்லிக் கொண்டு வருகிறார்.
கற்பு நெறி தவறிய வாழ்க்கை வாழத் தொடங்கினால் அது தெய்வத்திற்கு விரோதமாய் நம்மை கொண்டு போகும். சகலவித பாவங்களையும் செய்ய வைக்கும். பொல்லாத ஒரு பாவத்தை மனிதன் கற்றுக்கொண்டால் அதன் மூலம் பல பாவங்களை செய்வான். தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கும். இதற்கு ஆதாரம் ஆதாம் ஏவாளின் காலத்தில் அவர்கள் முதலில் அந்த பழத்தை சாப்பிடாதே என்று சொன்ன பழத்தை மீறி சாப்பிட்டார்கள். மீறுதல் வந்தது. கீழ்ப்படியாமை வந்தது அல்லவா? அது பாவம். அதன் பின்பு என்ன செய்தார்கள்? கர்த்தரை கண்டதும் ஒளிந்து கொண்டார்கள். திருட்டுத்தன பாவம் வந்தது. அவர்கள் பயந்தார்கள். கர்த்தருக்கு பயந்து ஓடி ஒளிந்து கொண்டார்கள். பயம் வந்தது. அதற்கு அடுத்தது பிறரை குற்றவாளி என்று சொன்னார்கள். ஆதாமை கேட்டபோது ஏவாளம்மாவை சொன்னார். ஏவாளம்மாவை கேட்டபோது அவர்கள் சர்ப்பத்தை சொன்னார்கள். இவன்தான் என்னை வஞ்சித்தான், அதனால் இப்படி நடந்தது என்று. இப்படியாக பிறரை குற்றம் என்று குற்றவாளி என்று தீர்த்தார்கள். இப்படி தங்கள் குற்றங்களை ஒப்புக்கொள்ளவில்லை. இதெல்லாம் உண்மை தன்மை அல்ல அல்லவா? அதனால் இப்படி ஒன்றுக்கொன்று தொடர்ச்சியாக பாவங்கள் வந்து கொண்டே இருக்கும். அதனால் ஒரு பாவம் மற்ற பாவங்களை எல்லாம் ஒன்றொன்றாக சேர்த்து கொண்டிருக்கும். அதையும் புரிந்து கொள்வோம். வேசித்தன ஆவி செயல்பாடுகள் இவை. அது அடுத்தவன் மனைவியை பார்த்து அதிகாலையில் எழுந்து குதிரைகளை போல கொடுத்து அடுத்தவன் மனைவியை பார்த்து குதிரை கனைப்பது போல சத்தம் கொடுப்பது. குதிரை கனைப்பது போல சத்தம் கொடுப்பது. பிறர் மனைவியை பார்த்து அப்படி என்றால் பாவம் செய்வதற்கு பாவ வாழ்க்கை அது. பிறன்மனை நோக்காதே என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்தவன் மனைவியை இச்சையோடு பார்த்தால் பாவம் என்று பார்க்கிறான். அந்த பெண்ணை பாவம் செய்ய தூண்டுகிறான் ஒரு மனிதன். அப்படி என்றால் அவனுக்குள் வேசித்தன ஆவி இருக்கிறது என்று பொருள். குதிரையை போல கனைக்கிறான். இது மகா பெரிய பாவம். கர்த்தர் அருவருக்கிற பாவம். இதை ஏன் குதிரைக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார் என்றால் இது குதிரை சம்பந்தப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி. வேசித்தன ஆவியில் செயல்பாடு இது. ஒவ்வொரு மிருகங்களுக்கும் ஒவ்வொரு தீய குணங்களுக்கும் அந்தந்த பொல்லாத ஆவிகளுக்கும் தொடர்பு உண்டு. இதெல்லாம் பாவமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு அருவருப்பாய் இருக்கிறது. அதனால் இப்படிப்பட்ட பாவங்கள் நமக்குள் இருக்கிறதா என்று பார்ப்போம். எந்த பாவம் இருந்தாலும் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து பரிசுத்தம் அடைவோம். கர்த்தருக்கு செவி கொடுப்போம். அவருக்கு கீழ்ப்படிவோம். அவரிடத்தில் நன்மை பெற்றுக் கொள்வோம். வீணாக தவறு செய்து அவரிடத்தில் தண்டனை பெற்று அழிந்து போவானேன். அவர் சிருஷ்டிகர், அவர் தெய்வம், நாம் சாதாரண மனிதர்கள். அவர் கரத்தின் செயல்கள். நம் வீட்டில் இருக்கும் ஒரு பொருளை போல ஒரு பாத்திரத்தை நாம் செய்கிறோம், அதை உருவாக்குகிறான். ஒரு மனிதன் ஒரு பானையை உருவாக்குகிறான், அதை உடைத்து போடவும் அவனுக்கு அதிகாரம் இருக்கிறது அல்லவா? அது போல அவர் நம்மை படைத்தார், நம்மை பயன்படுத்த விரும்புகிறார். நாம் ஒத்துழைக்கவில்லை என்றால் உடைத்து போட்டுவிட்டு போய்கொண்டே இருப்பார். நஷ்டம் நமக்குதான். புரிந்து கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தி பார்க்கலாம். மாறனாக